நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் காலை வேளையிலும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகின்ற தியானத்தினுடைய தலைப்பு இயேசுவின் அற்புதங்கள் என்பதாகும். இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்கள் எல்லாமே இயேசுவே கிறிஸ்து என்றும் இயேசுவே மேசியா என்று சொல்வதற்கான அடையாளங்களாகும். இவைகளை பலத்த கிரியைகள் என்று பைபிள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இயேசு செய்த அற்புதங்கள் ஏராளம் பைபிளிலே பதியப்பட்டிருக்கின்றது. பொதுவாக பைபிளில் நிறைய அற்புதங்கள் குறித்த குறிப்புகள் காணப்படுகிறது. இது தேவன் இன்றைக்கும் இந்த உலகத்திலே கிரியை செய்து வருகிறார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் கிரியை செய்து வருகிறார்கள் என்பதற்கு, பரிசுத்த ஆவியானவரும் கிரியை செய்து வருகிறார் என்பதற்கான அடையாளமாகும். இந்த அற்புதங்களை குறித்து நாம் கவனிக்கும் போது லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அதாவது நாத்தான்வேலுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலிடத்திலே சொல்லுகிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள். அதாவது மேசியா வந்து ஏராளமான அற்புதங்களை தங்களுக்கு செய்வார், பெரிய காரியங்களை தங்களுக்கு செய்வார் என்று இஸ்ராயேல் ஜனங்கள் நம்பியிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஏராளமான அற்புதங்களை இஸ்ராயேலிலே செய்தார். எழுதப்பட்டுள்ளவைகள் ஏறக்குறைய 37 அற்புதங்கள் ஆகும். அவைகள் இங்கு பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் எழுதப்பட்டிராத வேறு அநேக அற்புதங்களும் உண்டு என்று யோவான் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் என்று பதியப்பட்டிருக்கின்றது. இயேசு செய்த அற்புதங்களினால நிறைய காரியங்கள் நடந்தது. மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், அதிசயப்பட்டார்கள். என்ன இவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்கு, இப்படிப்பட்ட காரியங்களும் நடக்குமா என்று மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இன்னும் மக்கள் ஒருபடி மேலே போய் இயேசு செய்த அற்புதங்களை கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஏன் மகிமைப்படுத்தினாங்கன்னா, இதுவரையிலும் 400 வருஷமா இருளுக்குள்ள கிடந்தது மாதிரி கிடந்த மக்கள் இப்பொழுது புதிய புதிய காரியங்கள் எல்லாம் நடப்பதை பார்த்து, இப்படிப்பட்ட பிறவி குருடர்கள் எல்லாம், பிறவியிலே முடமானவர்கள் எல்லாம் சுகமாகி போவதை பார்க்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதாவது தேவன் எங்களை மறக்கவில்லை, தேவன் எங்களோடு கூடத்தான் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
அது மட்டுமல்ல, இயேசு செய்த அற்புதங்களினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல, அவருடைய பெயரின் மேல ஜனங்கள் விசுவாசம் வைத்தார்கள் என்று யோவான் 2 அதிகாரம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் செய்த அற்புதங்களை கண்டு ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று யோவான் 6 அதிகாரம் 2 கூறப்பட்டிருக்கிறது. அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியினால் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்களை எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு மலையில கூட்டிட்டு போய் ஏறி அவங்களுக்கு நிறைய உபதேசம் பண்ணினாரு. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு அங்க கூடி வந்த எல்லா மக்களுக்கும் ஆகாரம் கொடுத்தார் என்று அந்த யோவான் 6 அதிகாரத்திலே பதியப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இயேசுவின் அற்புதங்கள் கிரியைகளாகவும் அறியப்பட்டது. அதாவது தேவனுடைய பணிகள், தேவனுடைய வேலைகளாகவும் அறியப்பட்டது என்று அதே யோவான் 6 அதிகாரம் 20 நாம் வாசிக்கிறோம். 16 அதிகாரம் யோவான் 5 அதிகாரம் 20 அங்க சொல்லு, பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார் என்று சொல்லியிருக்கு. அதாவது பிதா என்ன செய்கிறாரோ, என்ன செய்ய சொல்றாரோ அவைகளைத்தான் இயேசு கிறிஸ்து கிரியைகளாக செய்வார். யோவான் 16 அதிகாரம் 20 வாசிக்கும் பொழுது, மார்க் 16 அதிகாரம் 20 அங்க நாம் வாசிக்கிறோம், அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அற்புதங்கள் தேவனுடைய கிரியைகளாய் இருக்கிறது. இந்த அற்புதங்கள் இயேசுவை பிதா அனுப்பினார் என்பதற்கான சாட்சியமாகவும் அறியப்பட்டது. யோவான் 5 அதிகாரம் 36 நான் வாசிக்கும் பொழுது, யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று சொன்னார். 10 அதிகாரம் 25 நான் வாசிக்கும் பொழுது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று சொன்னார். மேலும் அற்புதங்கள் தேவனுடைய கிரியைகளாகவும் அறியப்பட்டது என்று யோவான் 9 அதிகாரம் 3 வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லி பிறவி குருடனுடைய கண்களை இயேசு திறந்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இவைகள் நற்கிரியைகள் என்றும் அறியப்பட்டது, நல்ல செயல்கள் என்றும் அறியப்பட்டது. யோவான் 10 அதிகாரம் 32 நான் என் பிதாவினால் அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆதி சபை இதை குறித்து சொல்லும் பொழுது சாட்சியமாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 நான் வாசிக்கும் பொழுது, நசர்னா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள்
பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார்கள் என்று இயேசு கிறிஸ்துவே சொன்னார். யோவான் 14 சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிற பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அது மட்டுமல்ல, மார்க் 16 இயேசு சொல்லுகிறாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு கிறிஸ்து நிகழ்த்திய அற்புதங்கள் எல்லாம் நாம் பட்டியலிடும் பொழுது, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய அற்புதம் மிகப்பெரிய ஒன்றாக காணப்பட்டது. பச்சை தண்ணீரை அவர் திராட்சை ரசமாக மாற்றி ஒரு குறைபாட்டை தேவன் நிவர்த்தி செய்தார். அதே போல ரசனை இல்லாத வாழ்க்கையிலே சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி இல்லாத வாழ்வுக்கு இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வாழ்க்கையில வருவார் என்றால், தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது போல அவருடைய வாழ்க்கை மாறும். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை பட்டியலிடும் போது நோய்களை குணப்படுத்திய அற்புதங்களும் ஏராளம் காணப்பட்டது. பிறவியிலே உண்டான நோய்களாய் இருந்தாலும் சரி, இடையிலே வந்த நோய்களாய் இருந்தாலும் சரி, சூழ்நிலைகளினால் ஏற்பட்ட வியாதிகளாய் இருந்தாலும், எல்லா வியாதிகளையும் இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்பட்ட மனிதர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். வியாதிகளை கையினாலே தொட்டு குணமாக்கி இருக்கிறார். குஷ்டரோக வியாதிகளை எல்லாம் தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடந்த பொழுது தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். கடிந்து கொண்டு குணமாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, பேய்களை விரட்டுகிற அற்புதங்களையும் இயேசு கிறிஸ்து நிறைய செய்திருக்கிறார். பேய்களை அதட்டி இருக்கிறார், துரத்தி இருக்கிறார். அந்த பிசாசுகளை துரத்தி விடுதலையை அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இறந்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். நாயின் ஊர் விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். ஒரு 12 வயது சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பினார். லாசருவாகிய இயேசு கிறிஸ்துவின் நண்பனை இயேசு கிறிஸ்து இறந்து 4வது நாள் உயிரோடு எழுப்பினார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து இயற்கையை அடக்குகிற பணிகளையும் செய்திருக்கிறார், அற்புதங்களையும் செய்தார். கடலிலே நடந்து போயிருக்கிறாரு. படகிலே இருந்து புயலை பார்த்து இறையாதே, கடலே இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி அடக்கி இருக்கிறார். இயற்கைகள் கூட அவருடைய வார்த்தைகளுக்கும் கையின் செய்கைகளுக்கும் அடங்கி போனது. அவர் உணவளிக்கும் அற்புதங்கள் ஏராளமாய் காணப்பட்ட 5 அப்பம் 7 அப்பங்களை கொண்டெல்லாம் 5000 பேருக்கும் 4000 பேருக்கும் அவர் உணவு ஊட்டி இருக்கிறார். பசியோடு இருந்தவர்களுக்கு இயேசு ஆகாரம் கொடுத்து அந்த ஏழை மக்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை ஆதரித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்று அற்புதம் செய்தார், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். நம்மில் இயேசு கிறிஸ்து வாழ்வாரானால் நம்மிலும் அற்புதங்களை நடப்பிப்பார், நம் வாழ்க்கையிலும் அற்புதங்களை நடப்பிப்பார். நம் மூலமாய் எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்புகிறாரோ அங்கெங்கெல்லாம் அற்புதங்களை செய்வார். நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட அற்புதங்கள் அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கும். இயேசு செத்து போனவர் அல்ல, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்குரிய அடையாளம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ராஜாவாக வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து மகிமையின் கர்த்தராக வரப்போகிறார் என்பதற்கான அடையாளங்களே இந்த அற்புதங்களாகும். இப்படிப்பட்ட அற்புதங்களினால்தான்
பைபிள் இன்னும் நம் கையிலே உயிருள்ள வார்த்தைகளாய் இருக்கிறது. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். உம்முடைய அற்புதங்களை எண்ணி தொகையிட முடியாது. நீர் அன்று மட்டுமல்ல, இன்றும் அற்புதங்களை செய்து வருகிறீர். ஒவ்வொரு நாளும் நீர் செய்த அற்புதங்களை நாங்கள் சாட்சியாக பதிந்தால் கணக்கிலே இருக்காது. அவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அவ்வளவுக்கு அதிகமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நற்கிரியைகளையும் எங்களுக்குள்ளே எங்களை கொண்டும் செய்து கொண்டே இருக்கிறீர். உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்க நிறைந்த பரமபிதாவே. ஆமென். God bless you.